தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிஞ்சிருக்கு. சில பகுதிகளில் அதிக கனமழையும் பதிவாகியிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல அதிக கனமழை பொழியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் இப்போ அதிக கனமழை பதிவாகியிருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மளுடைய வங்கக்கடலில் உருவாச்சு, அதனுடைய நிலை தற்போது என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாச்சு. இது அப்படியே மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்துச்சு. அதனால நேற்றைய தினத்தில் நம்மளுக்கு இலங்கை கடலோர மாவட்டங்கள் மற்றும் நம்மளுடைய தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்துச்சு. நேற்று இந்த பகுதியில் நம்மளுக்கு இது நிலை கொண்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த பகுதியில் வந்து இது நிலை கொண்டு இருக்கு. இங்கே தெரியுது இல்லையா, இந்த காற்றின் சுழற்சி இந்த பகுதியில் தான் இப்போ நம்மளுக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலை கொண்டிருக்கு. இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்றைய தினத்தில் 12 மணி நேரத்தில் இது வலுவிழக்கக்கூடும்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் வானிலை ஆய்வாளர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வலுவிழந்துரும், இன்னைக்கு இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாவே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று நம்ம பார்க்கும் போதே இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் மழை குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அரிது அப்படின்ற மாதிரி தான் பார்த்திருந்தோம். அதே போலதான் இன்னைக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்கள் உட்புறத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கனமழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில இடங்கள்ல மிக கனமழையும் பொழியும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. சரி, ஓகே, அதிக கனமழை பொழியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ வடகிழக்கு பருவமழை நிலவிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு வடக்குல இருந்து வரக்கூடிய காற்றின் வேகமானது அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வடக்குல இருந்து வரக்கூடிய காற்று நம்மளுக்கு மேற்கு நோக்கி போகிறதுனால நம்மளுக்கு இங்க மேற்கு தொடர்ச்சி மலை கிட்ட இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அதிக கனமழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இங்க இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதன் உட்புறம் இருக்கக்கூடிய, அதை ஒட்டி இருக்கக்கூடிய உள் தமிழக மாவட்டங்கள்லையும் நம்மளுக்கு கனமழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நேற்றைய தினத்துல நம்மளுக்கு 3 மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருந்துச்சு. எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல நம்மளுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருந்துச்சு. இதுல தான் இப்ப நெல்லை மாவட்டத்துல நம்மளுக்கு 50 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கு. அதாவது பொதுவா நம்ம 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக போனாலும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா அதிக கனமழை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே 50 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகியிருக்கு. எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 50 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை வந்து பதிவாகியிருக்கு. இதே போல தான் நம்மளுக்கு கடலூர் மாவட்டத்திலையும் பதிவாகியிருக்கு. அதே போல் கடலூர், தென்காசி, நேற்று ரெட் அலர்ட் விட்டிருந்த தென்காசி மாவட்டத்திலையும் நம்மளுக்கு அதிக கனமழையானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. தென்காசி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நம்மளுக்கு 30 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை வந்து பதிவாகியிருக்கு. இந்த திருநெல்வேலியில் தான் இருக்கிறதுலே உச்சபட்சமாக நம்மளுக்கு அந்த ஊத்து பகுதியில் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்து பதிவாகியிருக்கு. இதுக்கு காரணம் நம்ம முன்பு சொன்னது போல தான் வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று மேற்கு நோக்கி போகும்போது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் இந்த தென் தமிழக மாவட்டங்களில் கனமழை பொழியும், அதிக கனமழையும் பொழியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காற்று இப்படி வரும்போது நம்மளுக்கு கடலூர் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த அரியலூர் மாவட்டங்கள்லையும் மழை பொழிஞ்சிருக்கு. இதுதான் அதிக கனமழை பொழியறதுக்கான காரணமாக பார்க்கப்படுது. ஓகே, இப்போ இந்த நிலை தொடருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நிலை இப்போ தொடருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தொடரும் அப்படின்னு தான் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த காற்றின் சுழற்சியானது இந்த இடத்துல நிலவிக்கிட்டு இருக்கிறதுனால இது மெதுவாக நகர்ந்து நம்மளுக்கு அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு தென் தமிழக மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெள்ளிக்கிழமை இன்றைய கால நிலவரப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தாலே நம்மளுக்கு உள் தமிழகத்தில் அதிக கனமழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. மேகக்கூட்டங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியுது. இதை பார்த்தோம்னா இங்க பாருங்க, அருப்புக்கோட்டை, சாத்தூர், ராஜபாளையம் இந்த பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்யறதுக்கான, அதாவது மிக கனமழை பொழியக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்கு. மழை தரக்கூடிய கருமேகங்கள் இந்த இடத்துல சூழ்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே போல நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களான கோயம்புத்தூர், இதோ பாருங்க,
கோயம்புத்தூர், இந்த மதுரை பகுதிகளிலையும், திருச்சி இந்த பகுதிகளிலையும் அதிகமாக மழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேலம் மாவட்டத்திலையும் நம்மளுக்கு மழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குன்னு நம்மளுக்கு இங்கே காட்சிப்படுத்தப்படுது. அதே போல் கரூர்லையும் நம்மளுக்கு மழை இருக்கும். பொள்ளாச்சி, வால்பாறை இந்த இடத்துலையும் மழை இருக்கும். ராஜபாளையம், ராமநாதபுரம், காரைக்குடி, புதுக்கோட்டை இங்கேயும் இருக்கும். இப்போ டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு கனமழை இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வாளர்கள். ஸோ இந்த நிலை வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் நம்மளுக்கு இது அப்படியே படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தில் இன்றையும் நாளைக்கும் கனமழை இருக்கும். ஆனால் கொஞ்சம் மிக கனமழைக்கும் கொஞ்சம் மிடில் ஆஃப்ல இருக்கும் அப்படின்னு தான் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதையே நம்ம இப்போ வட தமிழகம் அப்படின்னு சொல்லி வரும்போது வட தமிழகத்தில் வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவாகவே இருக்கும். மழைக்கான வாய்ப்புகள் அப்படியே பெஞ்சாலும் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சென்னையிலுமே அப்படிதான் மிதமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிப்படியாக இன்றும் நாளைக்கும் குறையும் இந்த 2 தினங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தென் தமிழக பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும். உட்தமிழக மாவட்டங்கள்லையும் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இன்றைய தினத்தில் நாளைக்கு தான் உட்தமிழக மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் மழை வந்து குறையும். ஆனால் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பிளேஸையும் மார்க் பண்ணி வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாளைக்கும் இல்லை நாளன்னைக்கும் நம்மளுக்கு ஒரு சலனமானது வங்கக்கடலில் ஏற்படுது. ஸோ வங்கக்கடலில் ஏற்பட்டால் இது 16ஆம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டில் ஒரு பரவலான ஒரு மழை கொடுக்கக்கூடிய சூழலானது ஏற்படும். உருவாகக்கூடிய இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய வலு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது என்னவா மாறும், எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கொடுக்கும், அதனுடைய நகர்வு திசை எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்து கணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ தற்போதைய வானிலை நிலவரமா பார்க்கப்படுது.